படம் சூப்பர். ஃபேமிலியாக எல்லாம் பார்க்கலாம். நல்லா காமெடி, நல்லா என்ஜாய்மெண்ட்டு. ஒரு சீன் நல்லா சூப்பராக போகுது. எல்லாம் ஃபேமிலியாக உட்காந்து எல்லோரும் பார்க்கலாம் போல. சூப்பர். கான்செப்ட் பார்த்தீங்கன்னா படம் ஃபுல்லாக ஒரு காமெடி. இன்னொன்று பார்த்தீங்கன்னா தப்பு பண்ணுறவங்க நல்லவங்க மாற்றி இவங்களுக்குள்ள பிரச்சனை உண்டாகி கதையை நல்லா சூப்பராக எடுத்துன்னு போய்க்கிறாங்க. படம் நல்லா பார்க்கலாம். சூப்பராக இருக்குது. படம் விறுவிறுப்பாக போகுது. காமெடிக்கு பஞ்சம் இல்லை, ஆக்ஷனுக்கும் பஞ்சம் இல்லை, எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்குது. கீர்த்தி சூப்பராக பண்ணிடுறாங்க. எல்லாருமே சூப்பராக பண்ணிடுறாங்க. ராதிகா மேடம்லாம் செம்ம சூப்பர். சிக்க முடியாது. நல்லா சார். நல்ல ஸ்க்ரீன் பிளே, நீட்டான ஒரு இதுதான் சார். நல்ல பிளே நல்லா இருக்கு. படத்தில் எல்லாத்தோட இந்த கேரக்டரைசேஷன் தான் சார். ஸ்க்ரீன் பிளே கொண்டு வந்து சேர்த்து நல்லா இருந்துச்சு. கிளைமேக்ஸில் ரொம்ப நல்லா இருந்துச்சு சார். ரொம்ப நல்லா பண்ணிருக்காங்க. அஸ்யூஷுவல் நல்லா இருக்கு. நல்லா பண்ணிருக்காங்க. காமெடி நிறைய இடத்துல நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஆமாம் நல்லா இருக்கு சார். அவர் அங்கங்கே அழகாக க்யூட்டாக வந்து பண்ணிட்டு போகிறாப்புல. கிளைமேக்ஸில் வச்ச பஞ்சு நல்லா இருந்துச்சு அவர் பண்ணது. நான் எங்கேயும் போர்லாம் இல்லை சார். நல்லா இருக்கு. ஒரு ஒன் டைம் வாட்சபிள் தான் கண்டிப்பாக. அல்டிமேட்டாக இருந்துச்சு சார். ஆக்சுவலாக பொதுவாக எல்லாருமே வந்துட்டு ஹீரோயிக் படம்னா ரொம்ப இது பண்ணுவாங்க. ஒரு ஹீரோயின் பேஸ்ட் படம்னா இது வந்து ஒரு கேம் சேஞ்சராக இருக்கும். கோலமாவு கோகிலாக்கு அப்புறம் இந்த படம் ரிவால்வர் ரீட்டா வந்துட்டு கண்டிப்பாக கீர்த்தி சுரேஷ் மேடம்க்கு வந்துட்டு பயங்கர ஒரு அப்ளாஸ் கொடுக்கும். ராதிகா மேடம் அல்டிமாக பண்ணியிருக்காங்க. அதே போல் பிஜிஎம் சான் ரோல்டன்னு நினைக்கிறேன். பயங்கரமாக ரொம்ப ட்விஸ்ட் அண்ட் டேர்ன்ஸ் அல்டிமேட்டாக இருக்குது. அதே போல் ராதிகா மேடம் சொல்லவே வேணாம். பின்னி படம் இருக்காங்க. படம் காமெடியும் அந்தளவுக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்கு. கம்ப்ளீட் பவர் பேக்டு ஃபேமிலி என்டர்டெய்னர். மிஸ் பண்ணாமல் தேட்டரில் பாருங்கள். ஆல் தி பெஸ்ட் டு த டீம். எங்கேயுமே போர் அடிக்கல. ஒரு இடம் கூட போர் அடிக்கல. நிச்சயமாக ஆடியன்ஸு சந்தோஷமாக பார்க்கலாம். ஜாலியாக வீக்கெண்டை என்ஜாய் பண்ணலாம். டோன்ட் மிஸ் இட் ஆன் தேட்டர். சூப்பராக இருக்குது சார். எஸ்பெஷலி ரெடின் கின்ஸில் வர சீக்வன்ஸ் நல்லா இருக்குது. கிளைமேக்ஸில் வந்து அவர் பண்ணுற அந்த ஒரு குட்டி கலாட்டாவும் அல்டிமேட்டாக இருக்குது. அதே போல் ராதிகா மேடம் அந்த லவ் போர்ஷன் அல்டிமேட்டாக இருக்குது. அதே போல் ராதிகா மேடம் பண்ணுற அந்த முட்டாள்தனம் வந்துட்டு கண்டிப்பாக பயங்கர என்ஜாய் பண்ணுவாங்க ஆடியன்ஸ். ஐயோ ஜான் விஜய் சார் சொல்லவே வேணாம். அவரோட ஸ்டைல் தனி யூனிக்கு. அதே பேட்டர்னில் சூப்பராக பெண்ணி படம் எடுத்திருக்காருன்னு தான் சொல்லணும். ஜஸ்ட் ரிவெஞ்ச் ஸ்டோரி. ஆக்சுவலாக இது ஒரு ரிவெஞ்ச் ஸ்டோரி. தட்ஸ் இட். அந்த ரிவெஞ்சை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக, ரொம்ப ஜாலியாக, ரொம்ப ஹாப்பியாக பார்க்கலாம். நீங்கள் அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக எடுத்திருக்காங்க சார். அந்த அளவுக்கு ஒன்றும் வைலன்ஸ் இல்லை சார். நம்ம கத்தி எடுத்து வெட்டுற மாதிரி குத்துற மாதிரிலாம் எத்தனையோ படம் பார்க்குறோம். அதை கம்பேர் பண்ணும்போது இது வந்து அந்த அளவுக்கு ஃபேமிலி பார்க்க முடியாத அளவுக்கு வைலன்ஸ்லாம் கிடையாது. நார்மல் கடத்தல் கதை, நார்மல் ரிவெஞ்ச் தான் சார். கண்டிப்பாக ஃபேமிலியோட பார்க்கலாம். குழந்தைங்களும் பார்க்கலாம். ஒரு பிரச்சனை இல்லை. அவ்வளோ ஜாலியாக இருக்குது படம். சூப்பராக இருந்துச்சு தலைவா. ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஜாலியாக இருந்துச்சு. எனக்கு அந்த ப்ரீ கிளைமேக்ஸ் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஜாலியாக சந்தோஷமாக சிரித்து பார்த்துட்டு இருந்தேன். ஒருத்தர் கேரக்டரும் ரொம்ப அழகாக இது வரைக்கும் சொல்லிட்டு வந்து ஒன்றும் இல்லை. படம் பார்த்துட்டு இருக்க ஆடியன்ஸ் வந்து படத்தில் வந்து ஒரு போலீஸ் கேரக்டர் வரும். அவர் யாருன்றதை நான் சொல்ல விரும்பல. நீங்கள் படம் பாருங்கள். அது அவர் என்னோடய ஃபேவரட்டான ஒரு ஆக்டரும் கூட. அவர் சொல்லுவார் ஒரு இடத்துல கொசு அடிக்கிறது அப்படின்னு. அந்த டைலாக் வரப்போகுதுன்றது ஆடியன்ஸ் தெரிஞ்சு அவங்க ரியாக்ட் பண்ணுறாங்க. அந்த அளவுக்கு அந்த கதையோட ஆடியன்ஸ் உட்கார வச்சுருக்காங்க. அதுதான் அந்த படத்தோட வெற்றியை நான் பார்க்குறேன். ரொம்ப சந்தோஷமாக ஒரு டார்க் காமெடி படம். ரொம்ப ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக. ஏன்னா டார்க் காமெடின்னு பொறுத்த வரைக்கும் ஆடியன்ஸுக்கு எல்லாருக்குமே ரொம்ப பரிச்சயம் கிடையாது. அதுக்கு எப்பயாவது ஒரு வாட்டி தான் வரும். மேக்ஸிமமாக நெல்சனை நான் படத்தில் பார்த்துருப்போம். அந்த ட்ரீட்மெண்ட்டை வேற ஒருத்தர் பண்ணி ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணியிருக்காங்கன்னா அது ரொம்ப அழகாக இருந்துச்சு. இந்த படத்தில் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. கீர்த்தி சுரேஷ், ராதிகா மேமு, அக்ஷிதா, அப்புறம் ஜான் விஜய், வேற யார் இருக்காங்க. அதுக்கப்புறம் டப்பிங் ஆர்டிஸ்ட் ஒரு அண்ணன். அவர் இதில் முக்கியமான வில்லன் நடிச்சிருக்காரு. அவரோட பர்ஃபார்மன்ஸு கூட 2 பசங்க வராங்க. அவங்க அதுக்கப்புறம் ஃபர்ஸ்டே செத்து போகிற ஒரு டான்ஸ் மாஸ்டர். அவர் பேர் எனக்கு மறந்துருச்சு. அஜித் சார் படத்தெல்லாம் வர்றாரு. அவரு எல்லாருமே சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஜாலி மிரட்டி இருந்துச்சு. மாஸான சீக்வன்ஸுக்கெல்லாம் பிஜிஎம்லாம் பயங்கரமாக இருந்துச்சு. சினிமோடோகிராஃபி சூப்பராக இருந்துச்சு. இந்த படம் எடுத்து ஒரு 3 வருஷம் ஆகுதுன்றாங்க. தேட்டரில் பார்க்கும்போது தெரியல. ஜாலியாக இருந்துச்சு. வேறு அதானே தப்பு பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். அது கரெக்டான ஒரு தண்டனை கடைசியில் கிடச்சிரும். நீங்கள் அதை நினச்சி யோசிச்சுட்டு இருக்க வேணாம். நியாயன்றது என்றைக்குனாலும் ஒரு வெல்லும், நீதின்றது வெல்லும். பொறுமையாக மட்டும் இருங்கன்னு தளபதி சொன்ன மாதிரி முடிச்சுட்டாங்க. கண்டிப்பாக ஃபேமிலி படம் தானே இது. அதில் டவுட்டே இல்லை. எந்த விதமான முகசுழிப்பு அப்படிப்பட்ட ஒரு ஜோனுக்குள்ளேயே இல்லை. ஜாலியாக இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. நான் படம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவாக போச்சு. செகண்ட் ஹாஃப் சூப்பராக. கிங்ஸ்லி நல்லா பண்ணியிருந்தாரு. மிச்சபடி டேரக்ஷன் நல்லா இருந்துச்சு. ஸ்க்ரீன் பிளே செகண்ட் ஹாஃப்லாம் சூப்பராக இருந்துச்சு. குலமா கோகிலாவும் அந்தமாரி கான்செப்ட் தான். ஸோ அதேமாரி தான் ட்ரை பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்கு. நல்லா ஆக்டிங் நல்லா பண்ணியிருக்காங்க. நல்லா இருந்துச்சு. எல்லாமே காமெடியும் நல்லா இருந்துச்சு. ஆனால் செகண்ட் ஹாஃப் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. எல்லாமே நல்லா இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. சூப்பர். பெஸ்ட் நல்லா இருந்துச்சு. காஸ்டிங் எவ்ரிதிங். ராதிகா மேம் ஆக்டிங் சூப்பராக இருந்துச்சு. ஸோ தட் வாஸ் ரியலி நைஸ்.
கீர்த்தி மேம் டிட் அ வண்டர்ஃபுல் ஜாப். இட்ஸ் கம்ப்ளீட்லி ஒரு மாதிரி த்ரில்லர் மாதிரி தான் போச்சு. எண்டில் தான் இட் வாஸ் அ நைஸ் ட்விஸ்ட். டெஃபினெட்லி என்கேஜிங்காக தான் இருந்துச்சு. சாங்ஸ் அவர் சூப்பராக பண்ணியிருந்தார். இட் வாஸ் ரியலி நைஸ். ஒரு லிமிட்டட் சாங்ஸ் தான். இட் வாஸ் நைஸ். சூப்பராக அவங்க நடிச்சிருக்காங்க. நிறையா கவுண்டர்ஸ் கொடுத்துட்டே இருந்தாங்க. சார் ரொம்ப நல்லா இருந்தது சார். கோலமாவு கோகிலா, ஆல்மோஸ்ட் கோலமாவு கோகிலா மாதிரியே தான் இருந்தது இந்த மூவியும். இவங்களுடைய நடிப்பு நல்லா இருந்தது. கீர்த்தி சுரேஷ் நல்லா நடிச்சிருந்தாங்க. அப்புறம் ரெடிங் கிங்ஸ்லேயும் நல்லா நடிச்சிருந்தாரு. ஓகே, போர் அடிக்காமல் நல்லா போயின்னு இருக்கு. எந்த லேகிங்கும் இல்லை. மூவி நல்லா போயின்னு இருக்கு. ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. ஃபேமிலி ரொம்ப நாள் கழிச்சு இந்த மாதிரி ஒரு படம் பார்க்க முடியுது. என்டர்டைனிங் நல்லா இருந்தது, காமெடியாக இருந்தது. அண்ட் கம்ப்ளீட் ஸ்டோரி வந்து ஒரு லூப் இது கூட மிஸ் ஆகாமல் அந்த ஹேவ் டேக்கன் நல்லா இருக்குது. என்டர்டைனிங்காக சூப்பராக பண்ணியிருக்காங்க. எல்லாமே நல்லா இருக்கும். இல்லை விறுவிறுப்பாக இருக்குது. எங்கேயுமே இதுவே இல்லை. லேக் ஆகாமல் அப்படியே போயிருது. ஸ்டோரி நல்லா இருக்குது. காமெடி, ஜஸ்ட் டைம் என்டர்டைனர். இட்ஸ் குட். அண்ட் கர்மா வில் ஆல்வேஸ் பி தேர். ஐ டோன்ட் லீவ். தேங்க்யூ.